Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கருணை அடிப்படையிலான பணியிடங்களை 25% இருந்து 5% குறைத்ததை கண்டித்தும் 3 ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரியும் பணிகளை புறக்கணித்ததால் பல்வேறு தேவைகளுக்காக வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்காமல் திமுக அரசு காலம் தாழ்த்தி வருவதாக வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஓமலூர், காடையாம்பட்டி மற்றும் தாரமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டும் ஓமலூர் வட்டாட்சியர் உத்தரவை அமல்படுத்தாமல் காலம் தாழ்த்தி வருவதாக குற்றம் சாட்டி சாலையில் அமர்ந்து கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பழைய ஒரு வழி பாதையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொடைக்கானலில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மேயர் சதுக்கம், குணா குகை, தூண்பாறை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வழித்தடங்களை மாவட்ட நிர்வாகம் சோதனை ஓட்டமாக மாற்றியமைத்துள்ளது. இதனால் சுற்றுலா தலங்களில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு வியாபாரம் மற்றும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் பழைய ஒரு வழிப்பாதையை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தியும் தூண்பாறை, மேயர் சதுக்கம், குணா குகை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஏராளமான வியாபாரிகள் கடைகளை அடைத்து எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இப்போ பார்த்தீங்கன்னா சோதனை ஓட்டம்னு சொல்லிட்டு கடந்த 2 மாதங்களுக்கு வந்து பழைய ஒரு வழிப்பாதையை மாற்றி புதிய ஒரு வழிப்பாதையாக பாம்பர்புரம், பூசை பாயிண்ட் இந்த வழியில் வந்து மாற்றினாங்க. இது வந்து மக்களுக்கு இடையூறாக தான் இருக்குது. கூட்டம்லாம் நிறையா வந்துருச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே டிராஃபிக் தான் ஆகுது. உண்மையை சொல்ல போனால் எல்லாருக்குமே இடையூறாக தான் இருக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வழிப்பாதையை மாற்றினது வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பாக இருக்குது. மக்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 300 குடும்பம் வந்து இதனால் கஷ்டப்படுறோம் வைக்கிறோம். எங்களுக்கு பழைய ஒரு வழிப்பாதையை உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அமைதி வழியில் போராட்டம் பண்ணுறோம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அரசு பேருந்து மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற கணவன், மனைவி இருவரும் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். ராஜபாளையம் சம்பந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜவுளி வியாபாரி முகமது கசாலி அவரது மனைவி நூருல் ஃபாத்திமாவுடன் வண்டியம்பட்டி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது பாபநாசம் நோக்கி சென்ற அரசு பேருந்து பைக் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் சம்பவ இடத்திலேயே கணவன், மனைவி இருவரும் பலியான நிலையில் வண்டியம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.